Hi students, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படிங்கற யூனிட்ல இருந்து பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் கீழ இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம்ப்பா. இங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல the radius of the turn of a road is 500 meter, the width of the road is 10 meter, its outer edge is 0.15 meter higher than the inner edge, for which speed of the vehicle running over the road this banking is ideal அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The banking of road is ideal அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த tan theta equal to v squared by rgன்ற இந்த ஃபார்முலாவை இது ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். tan theta equal to v squared by rgன்ற ஃபார்முலாவை இந்த ட்ராக் வந்து ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரோடு அப்படின்றதுக்கான ரேடியஸ் அப்படின்றது சர்க்குலர் ரேடியஸ் அப்படின்றது ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 500 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரோடோடைய வித்து மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 10 மீட்டர் இருக்காம்ப்பா. சரிங்களா? இது ஒரு 10 மீட்டர் வித்து. இந்த அவுட்டர் ரீச் எவ்வளோ ஹைட்டு இருக்கு அப்படின்னா 0.15 மீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா வச்சு நம்மளுக்கு tan தீட்டா வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் ரன்னிங் ஓவர் த ரோடு அப்படின்னு பார்க்கும்போது இதில் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும் இந்த ரோட்டில் மேக்ஸிமம் அப்படின்றத சால்வ் பண்ண போகிறோம். ஆர் ஈக்குவல் டு 500 மீட்டர். இதில் வித் அப்படின்றது 10 மீட்டர். அதேமாரி ஹைட் அப்படின்றத 0.15 மீட்டர். அதுலயே நம்மளுக்கு g வேல்யூ 10 மீட்டர் per second inner square வேற கொடுத்துட்டாங்க. இங்க நார்மலாவே இந்த ட்ரையாங்கிள்ல tan theta அப்படின்றது என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அத ஹைட் பை வித்னு எடுத்துக்கலாமா? இந்த ஹைட் அப்படின்றது இங்க 0.15, வித் அப்படின்றது இங்க 10 மீட்டர். ஸோ இதை அப்படியே டைரக்டாவே நம்ம என்ன செய்வோம்? கம்பேர் தான் பண்ண போறோம். அதனால இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எழுதிக்கிடும். சிம்பிளை பண்றதுக்காக மேலையும் கீழையும் 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 15/1000 இருக்கும். சரிங்களாப்பா? ஆல்ரெடி நம்ம tan theta equal to v squared by rg எடுத்து வச்சிருக்குமா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டா வச்சு இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்க. v squared by rg equal to 15/1000. இப்போ இந்த இடத்துல vன்ற இந்த ஸ்பீட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? v squared equal to 15/1000 rg. இந்த r வேல்யூவும் g வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். அதை டைரக்டா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 15/1000 இன்ட்டு r வேல்யூ 500, g வேல்யூ 10. ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 1000 நம்ம என்ன செய்ய முடியும்? டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 × 5 75. இப்போ v ஸ்கொயர்ட் அப்படின்ற வேல்யூ 75. அப்போ இதுல இருந்து v அப்படின்ற வேல்யூ √75. இந்த √75 எப்படி எழுதலாம்? √25 × 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த 25 நம்ம ரூட்ல இருந்து எடுக்கிறக்காண்டி 5√3. இந்த √3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1.732. ஸோ அதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5 × 1.732 அப்படின்றது 8.66 மீட்டர் per செகண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி பேங்கிங் இஸ் ஐடியல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம கம்பேர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.